அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பதிவிடுறது ஒரு விபத்து. இந்த விபத்து பொட்டல்புதூர் தர்காவுக்குள்ளே நடந்தது. தர்காவுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த பயணிகள் மேலே இந்த பஸ்ஸு மோத இந்த பஸ்ஸு இப்படி ஒரு விபத்திற்குள்ளாகி நிற்கிது. இது பொட்டல்புதூர் தர்காவில் தான் நடந்திருக்கு. இனிவரும் காலங்களில் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்க விடாமல் இருப்பதற்கு அரசு கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பொட்டல்புதூர் ஊருக்குன்னுங்கிறது ஒரு சரியான முறையில் பேருந்து நிறுத்தம் அமைஞ்சா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரவே வராது. இந்த பேருந்து நிறுத்தம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னுங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒட்டுமொத்த மக்களுமே இங்கே தான் பஸ் ஏறுறாங்க. தென்காசிக்காக இருக்கட்டும், இல்லை பாவநாசம் அம்பையாக இருக்கட்டும், இல்லைனா வள்ளியூரில் இருக்கட்டும், நாகர்கோயிலாக இருக்கட்டும், இந்த ரோட்டில் தான் பஸ் ஏறுறாங்க. அதனால இது ஒரு ஆபத்தான பகுதியாக இன்றைக்கி மாறி இருக்கு. பஸ்ஸு பிரேக் பிடிக்கிறதுக்கு சரியான முறையில் அமையாததுனால இப்படி மோதி இருக்கிறதா பஸ் டிரைவர் சொல்கிறாரு. பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கான சரியான உதவியும் வழங்கப்படலை. பொட்டல்புதூரில் விரிவான பேருந்து நிலையம் ஒதுக்குப்புறமான இடத்தில் மக்களுக்கு அமைத்து தர அரசாங்கம் உதவி புரியுமா? இப்படிக்கு மக்களின் குரல்.